நாம் தமிழர் இரத்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்வதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று எடுத்து கூறிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்க போகிறோம். நாம் தமிழர் இரத்த உறவுகளே, இன்றளவில் நாம் தமிழர் கட்சி 8.22% வாக்குகளை வாங்கி மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இரண்டாவது கட்சியாக கூட வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இப்பொழுது 3வது கட்சியாக இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. இவ்வளவு கஷ்டங்களை கடந்து இன்று நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதற்கு அண்ணன் சீமானின் உழைப்பு எவ்வளவு பெரிய உழைப்பு என்று தமிழக வாழ்வுரிமையின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கருத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. நாம் தமிழர் இரத்த உறவுகளே, என்னுடைய ரத்த சீமான நான் சொல்றேன். ஏன்னா அவரு அடிபட்டு உதப்பட்டு விமர்சனங்களை தாங்கி கடுமையான ஏச்சு பேச்சுகள் ஆளாக்கி எல்லாவற்றையும் தாங்கி ஒரு ரணகல வேதனையோடு பட்டினி கிடந்து ரத்தம் சிந்தி தண்ணியை குடிச்சிட்டு கூழை குடிச்சிட்டு சைக்கிளில் போய் குடும்பம், மனைவி, வேட்பாளர், பிள்ளை, குழந்தைங்க முதற்கொண்டு போய் துண்டறிக்கை கொடுத்து அவங்க அந்த வாக்குகளை பெறுறாங்க. அப்ப இதுதான் அரசியல் என்பது. இப்படி உழைக்கணும், அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். நாம் தமிழர் இரத்த உறவுகள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து அண்ணன் சீமான் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு சில சில்லறைகளுக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டு அண்ணன் சீமான் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு சில சில்லறைகளுக்கு நம்ம ஒரு கருத்தை பதிவு பண்ணுவோம். இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறக்கூடிய இந்த சில்லறைகள் என்ன கருத்தை பதிவு பண்ணாங்கன்னா, ஏன்னா நாம் தமிழர் கட்சி சீமானுக்கான கட்சியா, அவர் தான் முடிவெடுப்பாரா, சீமான் மாத்திரமே முடிவெடுத்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் மீது வன்மத்தை தெளிக்காங்க. அப்போ அண்ணன் சீமான் ஏதாவது ஒருத்தர் கையில் தலைமை பொறுப்பு இருக்கணும். அப்போ அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும். அதில் முக்கியமான சீமான் கையிலேருந்து அவர் முடிவெடுக்கார் அப்படின்னு விமர்சனம் வைக்காங்கல்ல. அப்போ அந்த நாம் தமிழர் கட்சி இன்றளவில் இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்பதற்கு காரணம் அது யார்? தண்ணி குடிக்காமல், ஒன்றும் குடிக்காமல், வெயிலுக்குள்ளே அலைஞ்சி சைக்கிளில் போய் பேப்பர் துண்டறிக்கை கொடுத்து நாம் தமிழர் கட்சி வளர்க்கையில் ஒரு பெயர் கூட கிடையாது. அன்னைக்கு வெறும் 10 பேர் அண்ணன் சீமான் கூட இருந்தான். இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் யார்? சீமான் தானே. நாம் தமிழர் கட்சி எத்தனை இடத்துல கூட்டம் போடுதாங்க இருக்கட்டும், ஆனால் அண்ணன் சீமான் வராருன்னா எத்தனை மக்கள் கூட்டம் வருது. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வளர 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 முழுக்க காரணம் சீமான் தான். அதனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறி ஒரு சில முட்டாள்கள் அண்ணன் சீமான் முடிவெடுக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ அண்ணன் சீமான் முடிவெடுக்காமல் நீங்களாடா எடுப்பீங்க பைத்தியக்கார பெயர்களா? அண்ணன் வேல்முருகன் பதிவு பண்ணிய கருத்துலேருந்து நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லிலே நமக்கு தெரியுது அண்ணன் சீமான் இந்த கட்சியை வளர்ப்பதற்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தெல்லாம் சந்தித்து எவ்வளோ வழக்குகள், எவ்வளோ சிறைகளெல்லாம் தாண்டி வந்திருப்பார். நீங்கள் பொத்துனாப்பில் நாம் தமிழர் கட்சி சேர்ந்துட்டு அண்ணன் சீமான் மீது விமர்சனமும் வச்சுட்டு நீங்கள் வெளியேறிடுவீங்க. ஏற்றுக்கொள்ள முடியாதடா முட்டாள்களா.